ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே விலாக்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ். இப்போ நம்ம வாகமனில் இருக்கோம். இது இந்த பட்ஜெட் சீரீஸோட டே 2. டே 1 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா நான் ஐகானில் தரேன், அதை பார்த்துட்டு இந்த டே 2க்கு வாங்க. இந்த டே 2ல் நம்ம இப்போ ஏர்லி மார்னிங்கில் ட்ரெக் பண்ணி போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் பார்க்குறதுக்காக ஆப்போசிட் மலைக்கு தான் போகிறோம். அங்கேருந்து சன்ரைஸ் சூப்பராக தெரியும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் தங்கியிருந்த அந்த வாகா மிஸ்ட் ரெசார்ட்டுக்கு பின்பக்கம் இந்த இடம் அப்படியே இருக்குது. நம்மளை அந்த ரெசார்ட் ஓனர் தான் இப்போ இந்த ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. அவர் தான் முன்னாடி போகிறாரு, நாங்கள் எல்லாருமே பின்னாடி வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துலன்னு பார்த்தா சன்ரைஸ் சூப்பராக தெரியும்னு தான் இப்போ நம்ம எல்லாருமே அங்கே போயிட்டுருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அட்வென்ச்சர் பார்க் போகிறோம். அங்கே நிறைய அட்வென்ச்சர் கேம்ஸ்லாம் இருக்குது. அப்புறமா பைன் வேலி, அப்புறம் கேபிஎம் ஃபிஷ் ஃபார்ம், இந்த மாதிரி ஏகப்பட்ட இடத்துக்கு போயிட்டு கடைசியாக இங்கே இருக்கிற ஏவிடி டீ பிளான்டேஷன்ஸை பார்த்துட்டு இந்த டே 2 நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்போசிட் மலையில் தெரியறதில்ல பில்டிங், அதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண ரெசார்ட். அங்கேருந்து நம்ம இப்போ ட்ரெக் பண்ணி இந்த மலைக்கு வந்திருக்கோம். எதிர் சைடில் தான் இப்போ சன்ரைஸ் ஆக போகுது. இப்போ நம்ம அதை பார்க்க தான் இங்கே வந்திருக்கோம். இந்த இடமே சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக மிஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஏர்லி மார்னிங் டைமில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. சன்ரைஸ் ஆகிடுச்சு. அங்கே பாருங்கள், லேசாக சூரியன் தெரியுது அந்த மலைங்களுக்கு நடுவில். இந்த மாதிரி ஒரு சன்ரைஸை நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் மவுண்டனில் சன்ரைஸ் பார்க்குறேன். வழக்கமாக நான் சன்செட் தான் நிறைய பார்ப்பேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மேலே வருது. ஆரஞ்சு கலரில் சூப்பராகவே இருக்குது. அதுவும் அந்த மலைங்களுக்கு நடுவில் வர மாதிரியே இருக்குது. அது ஆல்ரெடி மேலே வந்துருச்சு, ஆனால் நம்மளுக்கு அப்படி தெரியுது. இப்போ நம்ம மறுபடியும் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அட்வென்ச்சர் பார்க் போகிறோம் நெக்ஸ்ட்டு. சரி, நான் ரெசார்ட்டுக்கு போயிட்டு இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் இருக்கிற இந்த பிளேசஸை நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இப்போ நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. ரெசார்ட் ஏர்லி மார்னிங் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. எதிர்க்க ஃபுல்லாக மிஸ்டாக சன்ரைஸ் டைமில் இங்கே ப்ராப்பர்ட்டியை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஃபுல்லாக எங்கே பார்த்தாலுமே வந்து ஃபாகியாக இருக்குது. இந்த மாதிரி கிளைமேட் நம்ம சென்னையில் பார்க்கவே முடியாது. இங்கே மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ்க்கு வந்தால் தான் நம்மளால் பார்க்கவே முடியும். நெக்ஸ்ட்டு நான் வந்து டீ பிளான்டேஷன் காமிக்கிறேன். நம்ம ரெசார்ட்டை சுற்றி இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். ஏர்லி மார்னிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ரெசார்ட்லேருந்து கிளம்பி அட்வென்ச்சர் பார்க் போயிட்டுருக்கோம். ரெசார்ட்லேருந்து வாகமன் டவுன் வந்து நியர்லி ஒரு 4.5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனு. டவுன் போகிற வரைக்குமே டீ எஸ்டேட் தான் இருக்குது. போகிற வழியில் தான் அந்த டீ லேக் போட்டிங்குமே இருக்குது. இப்போ நம்ம அட்வென்ச்சர் பார்க் வந்தாச்சு. இந்த அட்வென்ச்சர் பார்க் கேம்பஸ்குள்ளேயே மொத்தம் 3 இடம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளவர் கார்டன், அதுக்கப்புறமா போட்டிங், அதுக்கப்புறமா அட்வென்ச்சர் பார்க். இப்போ நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குறது வந்து ஃப்ளவர் கார்டன். அந்த மலைக்கு பின்பக்கம் இருக்கிற மலையில் தான் நம்ம போக வேண்டிய அந்த அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. இது போகிற வழியில் ஒரு சின்ன செக் டேம் மாதிரி இருக்குது. அங்கே வந்து போட்டிங் இருக்குது. இந்த கேம்பஸ்க்குள்ளே நம்ம என்டர் ஆகணும்னா பர் பர்சன் 25 to 30 rupees நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கிற கேம்ஸ்க்கு ஒவ்வொரு ரைடுக்குமே தனித்தனி காஸ்ட்டு தான். அது நான் அட்வென்ச்சர் பார்க்கு போயிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம அட்வென்ச்சர் பார்க் வந்துட்டோம். கீழே தெரியுதுல, அதுதான் கிளாஸ் பிரிட்ஜு. இப்போ நாங்கள் போகிற ஃபஸ்ட்டு ரைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் ஸ்விங்கு. பெரிய சைஸ் ஊஞ்சல் மாதிரி கையில் வச்சு மேலே இழுப்பாங்க, மேலே போனோடனே விட்டுருவாங்க. அது அப்படியே வந்து ஊஞ்சல் மாதிரி போயிட்டு வரும். ஃபஸ்ட்டு டைம் அந்த பக்கம் போகும்போது ஃபுல் வியூ தெரியும் வேலி இது. இப்போ நீங்கள் பாருங்கள் எப்படி போகுதுன்றதை மட்டும். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் போகும். அப்போ அந்த வேலியோட ஃபுல் வியூ நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறமா போகிறது எல்லாமே கொஞ்சம் ஹைட் கம்மி ஆகிடும். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இந்த கேம் பேர் ராக்கெட் எஜெக்டர். நம்மளை ஃபுல்லாக வந்து டைட் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற கயிறை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ரிலீஸ் பண்ண உடனே நம்ம மேலே போவோம். இதுவும் வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. பின்னாடி இருக்கிறது வந்து வியூ டவரு ப்ளஸ்ஸு ஸ்கை சைக்கிளிங் அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் நம்ம அங்கே தான் போக போகிறோம். இப்போ நம்ம தேர்டு பார்க்குற இந்த அட்வென்ச்சர் பேர் வந்து ஸ்கை சைக்கிளிங். இங்கே மேலே தெரிகிற ஒயரில் இந்த மாதிரி சைக்கிள் நம்ம ஓட்டிகிட்டு போயிட்டு அந்த எதிர்க்க இருக்கிற இந்த டவருக்கு போனோம். மறுபடியும் அவங்க வந்து சைக்கிள் டைரக்ஷனை மாற்றி விடுவாங்க. நம்ம அகெயின் ரிட்டர்ன் சைக்கிள்லேயே இந்த இடத்துக்கு வந்துடணும். இந்த பார்க்கோட மெயின் அட்ராக்ஷனில் இந்த பேராகிளைடிங்கும் ஒன்று. பேராகிளைடிங்க்கு ஏகப்பட்ட க்யூ நிற்குது. பர் ஹெட் வந்து 4500லேருந்து 5000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க 11 மினிட்ஸ்க்கு. நம்ம இப்போ அட்வென்ச்சர் பார்க்லேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பைன் வேலிக்கு போகிறோம். அது வந்து அட்வென்ச்சர் பார்க்லேருந்து வாகமன் டவுன் போகிற வழியில் தான் இருக்குது. இந்த இடம் பாருங்கள், எக்ஸிட் ரூட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வேலிஸ் தான். பேராகிளைடிங் இந்த இடத்துல தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் இருக்கிற கேம்ஸ்க்கு எல்லாமே 300லேருந்து 400 சார்ஜ் ஆகுது ஒவ்வொரு கேமுக்குமே. அதேமாதிரி ஏகப்பட்ட காம்போஸ் இருக்குது. எனி 2 காம்போ, எனி 3, எனி 4, அந்த மாதிரி ஏகப்பட்ட புது புது காம்போஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள், பேராகிளைடிங் போயிட்டுருக்காங்க. எல்லா பக்கமுமே வேலிஸ் தான் இருக்குது. இங்கே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த எக்ஸிட் ரூட்டு. இப்போ வாகமனில் டே 2ல் நம்ம பார்க்க போகிற இந்த ஸ்பாட் தான் பைன் வேலி. இன்றைக்கி நம்ம 3ஆவதாக இந்த இடத்த பார்க்குறோம். ஃபுல் கூட்டம் நாங்கள் போன டைமு. இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 25 to 30 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே தான் வருது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த பைன் வேலி.
பைன் வேலியில் இந்த இடத்துல மட்டும்தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் வியூ நான் காமிக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இது வந்து ஒரு லாங் வீக்கெண்டு, அதனால வாகமன் ஃபுல்லாகவே டூரிஸ்ட் கூட்டம் தான். கிறிஸ்மஸ் நியூ இயர் டைம்னால் ஏகப்பட்ட பேர் வாகமன் வந்திருக்காங்க. எல்லா ஸ்பாட்டுமே வந்து க்ரௌடாக இருக்குது. இப்போ நம்ம அகெயின் பார்க்கிங் தான் போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு நம்ம வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்ம் போகிறோம். அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அது ஃபஸ்ட்டு நம்ம வாகமன் டவுன் போய் லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அங்கே போகிறோம். இப்போ நம்ம அந்த ஃபிஷ் ஃபார்ம் வந்தாச்சு. இந்த ஃபிஷ் ஃபார்ம் பேர் வந்து KPM ஃபிஷ் ஃபார்ம். இது வந்து ஒரு கல் குவாரியில் இருக்குது. அபேண்டன் கல் குவாரியை ஒரு ஃபிஷ் ஃபார்மாக மாற்றிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பரிசலில் நம்ம போக முடியும். போகும்போது இங்கே இருக்கிற ஃபிஷ்ஷுங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கலாம். ஒவ்வொரு பரிசல் சுற்றியும் எவ்வளோ நூற்றுக்கணக்கான மீன் வந்துகிட்டே இருக்குது பாருங்கள். எல்லாமே கோய் கார்ப் தான். கிட்டத்தட்ட இங்கே 10,000க்கு மேற்பட்ட கோய் கார்ப் வெரைட்டிஸ் இருக்குது. சரி, இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஃபிஷ் ஃபார்முக்குள்ளே நம்ம நுழைய ஒரு ஆளுக்கு 50 ரூபா ஃபீ பே பண்ணணும். பரிசலுக்கு 100 ரூபா நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு லாங் வீக்கெண்ட், அதுவும் சண்டே அன்னைக்கு போனதுனால ஏகப்பட்ட க்ரௌடு பரிசலில் போகிறதுக்கு. அதனால் நம்ம பரிசலில் போகல. இங்கே பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த ஃபிஷ் ஃபார்ம் ஃபுல்லாகவே பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே கலர்ஃபுல்லாக இருக்குது. அங்கே பாருங்கள், மேலே மிஸ்ட்டு வர மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது மழை வரும்போது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மெயின் அட்ராக்ஷனே இந்த பரிசல் ரைடு தான். இந்த பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் மிஸ்ட்டு சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற மரம் ஃபுல்லாகவே அந்த லைட்டிங் போட்டிருக்காங்க ஈவினிங் டைமில். அதுவும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பாறையெல்லாம் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பயங்கர டார்க் கலரில் இருக்குது. இந்த மாதிரி பாறை நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்ல. வாகமனில் நிறைய இடத்துல இந்த மாதிரி டார்க் கலர் பாறைங்களை என்னால் பார்க்க முடியுது. இந்த ஃபிஷ் ஃபார்மோட இன்னொரு அட்ராக்ஷன் வந்து இந்த போன்சாய் கார்டன் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏகப்பட்ட போன்சாய் பிளான்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே சென்னையிலையும் ஏகப்பட்ட அபேண்டன் குவாரிஸ் இருக்குது. அது எல்லாமே இது மாதிரி பார்க்காக மாற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போனால் சூப்பராக இருக்கும். இந்த ஃபிஷ் ஃபார்மில் ஒரு சின்ன டேங்க் இருந்துச்சு. அந்த டேங்க்கில்
அலிகேட்டர் கார் வச்சுருக்காங்க. மொத்தம் 3 அலிகேட்டர் கார் இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பெரிய சைஸ் அலிகேட்டர் கார் நான் இப்போ தான் பார்க்குறேன். நம்ம இப்போ அந்த கேபிஎம் ஃபிஷ் ஃபார்ம்லேருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் நம்மளோட ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் தான் நம்ம டே 2ஓட லாஸ்ட்டு ஸ்பாட்டை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஏவிடி பசுப்பாறை டீ எஸ்டேட். அங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் பின்னாடி வியூ சூப்பராக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். சரி வாங்க. இப்போ நம்ம அந்த ஏவிடி பசுப்பாறை டீ எஸ்டேட் தான் பார்க்குறோம். லெஃப்டில் ஒரு ரோடு போதில்ல, அது டீ எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு போகிற ரோடு. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த டீ எஸ்டேட் ஆஃபீஸ் இருக்குது. நமக்கு இப்போ ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரி மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து ஏவிடியோட மேனுஃபேக்சரிங் யூனிட். எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே டீ எஸ்டேட் தான். கீழே அங்கங்கே பாக்கு மரம் இருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்ச எல்லா இடமுமே டீ எஸ்டேட் தான் இருக்குது. அது எல்லாமே இந்த ஏவிடியோட டீ எஸ்டேட் தான். இப்போ நம்ம இவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட் தான் போகிறோம். அதுவும் டீ எஸ்டேட் பக்கத்தில் தான் வந்து இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம அங்கே போயிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம்.
இப்போ நம்ம அந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுக்கு வந்தாச்சு. ஃபேக்ட்ரி அவுட்லெட் பின்னாடி வியூ சூப்பராக இருக்கும்னு நான் சொன்னேன்ல, இதுதான் அந்த வியூ. ஃபுல்லாக டீ எஸ்டேட் தான், எல்லாமே ஏவிடியோட டீ எஸ்டேட் தான். இங்கே பக்கத்தில் அன்னபூர்ணான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுமே இருக்குது. இப்போ நான் அதையும் தான் காமிக்கிறேன். சூப்பராக இருக்குது இந்த இடத்துல வியூ. அதுதான் ரெஸ்டாரண்ட்டு. இதுதான் ஏவிடியோட ஃபேக்ட்ரி அவுட்லெட். நைட் டைம் லைட்டிங் போட்ட பிறகு சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் வந்து ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறேன். அதுவும் இதுவுமே பயங்கரமாக லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க. பின்னாடி தெரியுது தான் அந்த ரெஸ்டாரண்ட்டு, பக்கத்துலேயே இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட். இந்த சர்ச் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நைட் டைமில் நம்ம டுவர்ட்ஸ் ரெசார்ட் தான் போயிட்டுருக்கோம். டே 2 முடிஞ்சிடுச்சு. டே 3 தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வாகமன் வந்ததுலேயே ரொம்ப முக்கியமாக பண்ண போகிற விஷயம் நம்ம டே 3ல் தான் பண்ண போகிறோம். அதுதான் வந்து ஜீப் ரைட். அதுக்கப்புறமா வாகமன்லேயே லாங்கஸ்ட் ஜிப்லைன் இருக்குது, வாகமன் ஜிப்லைனுன்னு. நம்ம வந்து அதையும் தான் ட்ரை பண்ண போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டே 3 வீடியோவில் பார்க்கலாம். பை.